நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் காணொளியின் மூலமாக ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். Let me welcome and greet all of you to our online service this morning. MCO காலத்தில் இருக்கின்றோம், கவலைப்படாதீங்க. எல்லா இடத்திலும் கர்த்தர் இருக்கின்றார். God is everywhere. ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர் பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து செல்வோமாக. Let us look to God in prayer as we enter into His presence with praise and thanksgiving. ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Father, we thank you for this new day that you have given to us. இவ்விதமாக ஆண்டவரே ராஜா உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, துதிக்க, ஆண்டவரே ஆசீர்வதிக்க நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for this time that you have given to us to bless you, to worship you. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கருத்து கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல் ஆண்டவரே கருத்து நீ வெய்யும். ஒவ்வொருவரோடு கொண்டு தொடர்ந்து பேசி வரவேண்டும் சொல்லுங்கள். Lord, let your hand be upon every child, and Lord, we pray that you will speak to each and every one of us. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்த ஆவியே, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே.
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே என் இயேசுவையே, நேசிப்பே என் நேசரையே. 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 தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர்.
செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் Come, let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இவ்விதமாக திருச்சபையாக ஆண்டவரே நாங்கள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this opportunity that you have given to us to come together as the church and unite in prayer.
ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி நடத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் பீயிங் வித் us throughout the whole week. Thank you Lord for watching over each and every one of us. We thank you Lord for being with us. ஆண்டவரே குறிப்பாக விசேஷவனமாக இந்த MCO காலத்தில் கூட ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து வரதுக்காக ராஜா நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பத்திரமாக சுகபத்திரமாக வைத்திருக்கிறதுக்காக ராஜா நன்றி சேர்த்துக்கிறோம். Thank you Lord that during this MCO period you are looking and watching over each and every one of us. You have kept each and every one of us safe, oh God. ஆண்டவரே அதுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய போதுமான கிருபை பலன் ஆண்டவரே யாவற்றும் நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you Lord for your continued blessing upon our lives of Father, and thank you Lord for watching over each and every one of us. ஆண்டவரே இந்த காலவேளையில் கூட நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ராஜா சபை குடும்பத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Lord, we want to continue to pray for the church and the families within the church. ஆண்டவரே ராஜா இந்த 2 வாரம் ஆண்டவரே MCO இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு சபை குடும்பங்களை ஆண்டவரே நீர் இரத்த கோட்டுகள் மூடி மறைத்து கொண்டு ஆண்டவரே அவளை பத்திரமாக நீ தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will cover each and every member of our congregation, all families, Lord, with your precious blood, and keep them safe, oh God, from all harm or danger. ஆண்டவரே ராஜா தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக உம்முடைய ஐஸ்வரியத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to continue to pray for every need within the family. We pray that Lord, through your goodness and your mercy, you will bless every family and the families will be able to meet those needs, oh God. We thank you and we praise you அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் யாவரும் சோர்ந்து போகாதபடி எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that during this time we will not become discouraged, but we will continue to draw strength from you. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பலத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் உற்சாகமாக இருக்க நீ உதவி செய்யும். ஆண்டவரே இந்த MCO காலத்தில் கூட நாங்கள் நேரத்தை இன்னும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். Lord, teach us during this MCO period to make full use of our time, make it beneficial. ஆண்டவரே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமாக நாங்கள் இருந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்போ உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே ராஜா உம்முடைய சித்தம் என்ன உம்முடைய வழியிடத்தில் என்ன நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, teach us to sit at your feet and to be in prayer, in reading your word, that we will grow in knowledge and wisdom, and that we will have a discerning heart. அவ்விதமாக பகத்தரிக்கிற இருதயத்தை ஞான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறவனமாக இந்த காலத்தை ஆண்டவரே நான் நன்றாக அறிந்து கொண்டு ஆண்டவரே ராஜா ஒரு ஞான இருதயத்தை எங்கள் யாவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, help us Lord to discern the seasons, the times that we are living in, and give us the heart of wisdom so that we will be able to walk according to your will and your purpose of அதனுடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே நோக்கத்தின் பிரகாரமாக நாங்கள் யாவரும் வாழ்ந்து வர அவ்விதமாக ஒவ்வொருவரும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமானமாக வர வாரத்தில் பள்ளிக்கு செல்லப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரீட்சை காலம் வந்துவிட்டது. ஆண்டவரே பரீட்சைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது கூட எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். Lord, we want to especially pray for our children who are returning back to school in preparation for exams, oh God. We pray, oh Lord, that you will prepare them. We pray, oh Lord, that you remove all anxiety, எல்லா விதமான கவலைகள் வருத்தங்கள் யாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு தேவ சமாதானம் ஒரு திட நம்பிக்கை அவங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Give them confidence. Lord, give them your grace so that they will be able to face the challenges before them. Lord, with your help and your strength, உம்முடைய பலத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சவால்கள் யாவற்றையும் சந்தித்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே விசேஷமானமாக எங்கள் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்னால ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Lord, we want to continue to pray for our nation because of COVID. So many people are being affected. ஒவ்வொரு நாளும் அப்பா எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்குது கர்த்தாவே. அப்பா, every day the numbers keep increasing, oh God. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சைக்கிள் ஆஃப் இன்ஃபெக்ஷனை ஆண்டவரே நீ ஒட்டக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த
இன்ஃபெக்ஷன், இந்த கோவிட் பரவாமல் படி அது ஆண்டவரே இதை தடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். Lord, we pray in the name of Jesus that you will break the chain of infection. Lord, you will break this chain, that the numbers will slowly come down. Lord, that we will be able, Lord, to overcome the infection. ஆண்டவரே இந்த கோவிட் வியாதியை ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ள மேற்கொள்ள ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா சுகவீனமாக வியாதியாக இருக்கிறவர்கள் மக்களுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். We want to pray for everyone who's been infected by this virus, Lord, that they will recover. ஆண்டவரே உயிர் சேதம் வேண்டாம் ஆண்டவரே அப்பா நீத்தாமே இது யாவற்றும் தடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்க. Lord, we want to commit everything into your loving hands. We pray for all the doctors, the nurses and the frontliners, God. ஆண்டவரே அப்பா frontlinersக்காக டாக்டர்மார்களுக்காக இதில் ஈடுபடுகிற ஆண்டவரே நர்ஸ்மார்களுக்காக ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை நீ பாதுகாத்துக்கொள்ளும். Lord, cover them, protect them, shield them. அவங்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வியாதி அவங்களை தொடாதபடி அவங்களை மேற்கொள்ளாதபடி நீர் அவங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். Lord, we pray that you will cover them and protect them, that this virus will not infect them. Lord, we pray that you watch over them. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சியை நீர் ஆசீர்வதியும். Bless every effort that has been taken and that to curb this. Lord, that we too will do our part. நாங்களும் கூட ஆண்டவரே சேர்ந்து எங்கள் பங்கு நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் செய்து முடிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா நன்றி நன்றி. Lord, we want to thank you and we praise you. We commit our nation into your hands, oh Father. அப்பா விசேஷ மனமாக ஆண்டவரே இந்த எமர்ஜென்சி ஆண்டவரே காலகட்டத்தில் இருக்கும் பொழுது கூட அப்பா அநேகர் அதோடைய பாதிப்பை பற்றி ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Lord, even at this time as we are in an emergency, many have drawn attention to the economics of our country. ஆண்டவரே சபை நாட்டின் பொருளாதாரத்தை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா நீ தாமே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நீ தாமே எங்களை நடத்த வேண்டும். Lord, it is only in you alone who can bless our nation and lead us out of this. ஆண்டவரே ராஜா அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் ஆண்டவரே ராஜா அநேக காரியங்களை சந்திக்காதபடி தாக்குதலை சந்திக்காதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். Lord, help us, Lord, that we will not encounter any unnecessary financial loss. Lord, companies seem to be moving away. ஆண்டவரே பெரிய பெரிய துறைகள் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு விலகி போகிறாங்க என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் நீ தடுக்கும் ஆண்டவரே. தடுத்து ஆண்டவரே அப்பா இங்கே அவங்க வந்து முதலீடு செய்ய ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே தேசத்து மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தர வேண்டும். Lord, we pray that investors will return and will invest in our country. That there will be more job opportunities for everybody. அப்பா ஆண்டவரே ராஜா ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்திலே ஆசீர்வதியும். இந்த தேசத்தை தொடர்ந்து நடத்தும். Lord, we pray that you will bless our country and that Lord we will see your hand upon our nation. அரசியல்வாதிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். We pray for all politicians. We pray, Lord, that they will keep aside அவங்களுடைய சுயநலத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து தேசத்தின் நல்வாழ்வுக்காக ஆண்டவரை பிரயாசப்பட முயற்சி எடுக்க ஆண்டவரே நீ அவங்களை நடத்த வேண்டும். Lord, we pray that they will serve, they will strive for the betterment of this nation and everyone in it, oh God. We thank you and we praise you. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த காலவேளையில் கூட உங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும். எவ்விதமாக ஆவியின் அபிஷேகத்தை நாம் நிரப்பப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். Lord, you want us to be filled with the Holy Spirit. You want us to be led by the Holy Spirit. You want us to live under the leadership of the Holy Spirit, under the influence of the Holy Spirit. அது என்ன எப்படி என்று எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும். உங்களுடைய சத்திய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Bless us with your word, oh God. தொடர்ந்து ஆண்டவரே ராஜா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை நீ கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to just commit ourselves into your hands and we pray that you will continue to work the work of revival in each and every one of us. எப்பொழுதும் நாங்கள் அனலாக இருக்க, எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் ஆண்டவரே நாங்கள் கம்பீரமாக இருக்க எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, teach us to always rejoice in the Lord, for in that is our strength, oh God. தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சித்த பிரகாரமாக வாழ்ந்து வர எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, teach us to live and work and walk according to your will and purpose. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Lord, we humble ourselves and we lift you up. Lead, bless. இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. Let us unite in the prayer that Jesus taught us.
பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுறதாக. அன்புல ஆகாரத்தை தாரும் விதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்களை சோதனை பிரேசனம் தீர்வச்சுக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 21 முடிய. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகலத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசோப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 17 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை
தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்பதே ஆமேன். Today's scripture reading is taken from the Acts of the Apostles, chapter 2, verses 1 to 21. When the day of Pentecost arrived, they were all together in one place, and suddenly there came from heaven a sound like a mighty rushing wind, and it filled the entire house where they were sitting. And divided tongues as of fire appeared to them and rested on each one of them. And they were all filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit gave them utterance. Now there were dwelling in Jerusalem Jews, devout men from every nation under heaven. And at this sound the multitude came together, and they were bewildered because each one was hearing them speak in his own language. And they were amazed and astonished, saying, Are not all these who are speaking Galileans? And how is it that we hear each of us in his own native language? Parthians and Medes and Elamites and residents of Mesopotamia, Judea and Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt and the parts of Libya belonging to Cyrene, and visitors from Rome, both Jews and proselytes, Cretans and Arabians, we hear them telling in our own tongues the mighty works of God. And all were amazed and perplexed, saying to one another, What does this mean? But others mocking said, They are filled with new wine. But Peter, standing with the 11, lifted up his voice and addressed them, Men of Judea and all who dwell in Jerusalem, let this be known to you, and give ear to my words. For these people are not drunk as you suppose, since it is only the third hour of the day, but this is what was uttered through the prophet Joel. And in the last days it shall be, God declares, that I will pour out my spirit on all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see vision, and your old men shall dream dreams. Even on my male servants and female servants, in those days I will pour out my spirit, and they shall prophesy. And I will show wonders in the heavens above and signs on the earth below, blood and fire and vapor of smoke. The sun shall turn to darkness and the moon to blood before the day of the Lord comes, the great and magnificent day. And it shall come to pass that everyone who calls upon the name of the Lord shall be saved. This is the word of the Lord, and thanks be to God. திருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்கள். We going to meditate on the passage of Acts chapter 2 verses 1 to 21. நம் யாவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாகம். பெந்தெகோஸ்த் நாளிலே திருச்சபை மேல் கர்த்தர் ஆவியானவரை விடுவித்தார். On Pentecost day the Lord released his Holy Spirit on the church. அந்த நாளில் கூட விசேஷமாக ஜெபத்து தரித்திருந்த மக்களுக்கு ஒரு விசேஷித்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். The church was gathering in prayer and God gave the church a special experience, an outpouring of his spirit upon the church. சபையின் மேல் அவருடைய ஆவியானவர் அவர் ஊற்றதை பார்க்கின்றோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு புத்தாண்டிலே சொன்னவனமாக ஆவியிலே நிறைந்திருக்கிற திருச்சபையாக, ஆவியிலே நிறைந்திருக்கிற விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது அர்த்தம் என்ன? What does it mean to be filled with the Holy Spirit? ஆகிய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு The Holy Spirit will transform you. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குவார். The Holy Spirit will transform you. என்னை மறுரூபமாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுரூபமாக்குவார்.
ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் அவங்களை நிரப்பியிருக்கிறார். அவங்க எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ அந்த ரட்சிப்பின் மூலமாக பரிசுத்த ஆவியார் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டார். Every believer of Jesus Christ has been filled with the Holy Spirit. இந்த அனுபவம் வந்து பாருங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வாஞ்சையாக, ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Acts chapter 2 and verse 38. Acts chapter 2 and verse 38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது பேதுரு விதமாக சொல்கிறார், எப்போ நம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோமோ, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரமாக அருளப்பட்டிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். When we repent and receive forgiveness in the name of Jesus, when I receive Jesus in my life, then the Holy Spirit has been given to me as a gift. அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். எபேசியர் 5:18, எபேசியர் 5:18 இந்த வாசனம் தான் புத்தாண்டிலே நாம் பார்த்தோம். Ephesians 5:18, this is the verse that we saw on New Year's Day. எபேசியர் 5:18 அங்கே பவுல் வந்து திருச்சபையை பார்த்து சொல்கிறார், ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளையாக அவர் சொல்கின்றார். Be filled with the Holy Spirit. It's an imperative, it's a commandment. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. The Lord's desire is that we are always filled with the Holy Spirit. Without the vibrant filling of the Holy Spirit, our witness becomes powerless. பரிசுத்த ஆவியின் உற்சாகமான அபிஷேகம் இல்லவிட்டால் நம்முடைய சாட்சிக்கு பலன் இருக்காது. Our Christian life will become stagnant. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு மந்த நிலைமையிலே இருக்கும். We will become sluggish. அப்படியே ஒரு சோர்வுக்குள் நம்ம இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும் மகிழ்ச்சியும் இருக்காது. There will be no celebration, there will be no victory in our life. ஆகையால் நாம் ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக ஆவியில் அபிஷேகப்பட்டு ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவம் எப்பொழுதும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. It is not a one-time experience. It is something that happens every day of our lives. இது ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு அனுபவம் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் பெற்ற இந்த தெய்வ ஆவியார் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நிரப்பி நம்மளை நடத்த வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 25 வசனத்தை பாருங்கள். Galatians chapter 5 verses 16 to 25. கலாத்தியர் 5:16 26 வரைக்கும். அப்போ அங்கே மாம்சத்தின் கிரியைகளை பற்றி பார்ப்போம், ஆவின் கனியை பற்றி நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியார் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும் பொழுது கூட ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கின்றார். To be a Christian is to enjoy the continual infilling of the presence of God's Holy Spirit. கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுதினமும் ஆவின் அபிஷேகத்தை நிரப்புதலை நான் அனுபவித்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் ஆவியின் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். I must always be filled with the Holy Spirit. The question is this: what does it mean to be filled with God's Holy Spirit? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசை. I want to share with you 2 thoughts that come to us from the passage. இந்த வேதத்திலிருந்து ஆசிக்கப்பட்ட பார்க்கறதுல 2 யோசனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாக, பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டவனாக இருந்தேன் என்றால் என் வாயின் வார்த்தைகள், என் பேச்சு மாறும். When the Holy Spirit fills me, He will transform the way I speak. பரிசுத்த ஆவியானவர் நான் பேசுகின்ற வார்த்தையை அவர் மாற்றுகிறவராக, நான் பேசுகிற வகையை மாற்றுகிறவராக இருக்கின்றார். When we are filled with the Holy Spirit, one of the first things that you will notice is that your language changes. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாக இருக்கும் பொழுது என்ன அறிந்து கொள்கிறேன், என்ன பார்ப்பேன் என்றால் என் வார்த்தைகள், என் மொழி மாறும். The way we speak begins to change. நான் பேசுகின்ற முறை,
பேசுகின்ற வழி மாறுகின்றோம். What we speak will change. நான் என்ன பேசுகிறேன், என் வாய் வார்த்தைகள் மாறும். We will begin to notice that we are filled with a whole new language. ஒரு புது மொழி நமக்குள்ள, ஒரு புது பாஷை நமக்குள்ள வருது. வெறும் அந்நிய பாஷை மட்டும் இல்லை, ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நாள் பாஷை பேசுகிற தன்மை மாறும். I'm not just talking about speaking in tongues. I'm speaking about something more than that. அதுக்கு மேலாக ஒரு காரியம். The focus of our language will change. அப்படியே மொழியின் கண்ணோட்டம் மாறும். The words we use will change. பயன்படுத்துகிற வார்த்தை மாறும். And our conversations, நம்ம ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதுவும் மாறும். That will change. The way I speak will change. ஒரு மாற்றம் எனக்குள்ள வரும். ஆவியானவர் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். என்ன மாற்றம்? நான் அதிகமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பேன். I will praise God more and more. அதிகமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பேன். Praising God is the language of heaven. கர்த்தரை துதிப்பது பரலோகத்தின் மொழியாக, பரலோகத்தின் பாஷையாக இருக்கிறது. Praising God is the language of heaven. பரலோகத்தின் பாஷை. ஓகே, நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது எங்கெங்கே பரலோகத்தின் காட்சியை பார்க்கின்றோமோ, எங்கெங்கே தேவ தூதர்கள் இருக்கின்றார்களோ, அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்களே திருத்துவ தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டே இருக்கின்றார்கள். When you read the scriptures, when you read about the scenes of heaven, and when you see about angels, you will always see them praising God the Father, the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். The air in heaven is saturated with praise and worship. பரலோகத்தின் சுவாசமானது துதியினால், ஆராதனையினால் நிரப்பப்பட்ட ஒரு சுவாசமாக இருக்கிறது. The air in heaven is saturated by praise and worship. The more we are filled with God's Spirit, the more we find ourselves praising God. ஆவியால் நிரப்பப்பட்டவனாக, அதிகமாக நிரப்பப்பட்டவனாக நான் இருந்தேன் என்றால், நான் அதிகமாக தேவனை துதித்துக் கொண்டிருப்பேன். சபையிலே தேவனை துதிப்பேன், வீட்டில் தேவனை துதிப்பேன், நான் வேலை செய்ய அலுவலகத்தில் நான் ஆண்டவரை துதிப்பேன். I will be praising God at home. I will be praising God in church. I will be praising God in the place I work. Holy Spirit makes me praise Him more and more. பரிசுத்த ஆவியானவர் என்னை அதிகமாக பிதாவை துதிக்க என்னை அவிதமாக நடத்துகிறவராக இருக்கின்றார். We find ourselves praising God for being God. கர்த்தராக இருக்கிறதுக்காக கர்த்தரை நாம் துதிக்கின்றோம். நம்மளை அபிஷேகப்படி இருக்கிறார். He has anointed us, so we praise Him. அவரை நம்மளை அபிஷேகப்படுத்தினால அவரை நாம் துதிக்கின்றோம். நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். He has blessed us, so we praise Him. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தால் அவரே நாம் துதிக்கின்றோம். For living in and through us, நமக்குள்ளே ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். நம் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கின்றார். அதுக்கு நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம். We find ourselves praising God for the day. நாளுக்காக ஒரு அருமையான நாள் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த நாளுக்காக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் அநேக பொருளாதாரத்து மூலமாக, அநேக ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது யாவற்றுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். So we find ourselves praising God more and more. அதிகமாக ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறும். The words of our mouth will change. We are praising God because He is Jehovah Jireh. ஆண்டவரை துதிக்கிறோம் ஏனென்றால் அவர் யெகோவா ஈரையாக இருக்கின்றார். அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கின்றார். நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். யெகோவா ஷலோமாக இருக்கின்றார். சமாதானத்தை தருகிறவராக இருக்கின்றார். யெகோவா சபோத்தாக இருக்கிறார். நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரை முழுமையாக நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ரட்சிப்புக்காக துதிக்கிறோம். உங்களை மென்னையும் பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை துதிக்கின்றோம். எல்லா நேரத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் லூக்கா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால், எப்போ தேவ தூதர் மரியாளும் எலிசபெத்தும் சக்கரையும் சந்திக்கும் பொழுது
வசனம் சொல்லுது அவன் ஆவியால் நிரப்பி ஆண்டவரை துதித்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். When the angel met with Mary, Elizabeth and Zechariah, the Bible says they were filled with the Holy Spirit and they began to praise God. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, இயேசுவை குழந்தையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சிமியோனும் அண்ணாவையும் அவங்க சந்திக்கிறாங்க. அங்கேயும் இவங்க இருவரும் ஆவியால் நிரப்பப்பட்டு அவங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு கனமும் மகிமையும் அவங்க செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. Later on, Jesus is taken to the temple and there they meet Simon and Simeon and Anna, and the Bible says they are filled with the Holy Spirit and they are giving glory and honor to God. When the Holy Spirit fell on Pentecost நாளிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மேல் கொடுக்கப்படும் பொழுது, அருளப்படும் பொழுது சமாரியர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை புகழ ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, கொர்நேலியுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல் விழுகும் பொழுது அவங்களும் அங்கே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. When the Holy Spirit fell on the family of Cornelius, we read that they were also praising the Lord. அவங்களும் அந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அதிகமாக துதித்து கொண்டிருப்பார்கள். அவங்க வாயின் மொழி மாறும். If you are filled with the Holy Spirit, the Bible says you will praise God more and more. Are you praising God more and more? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிகமாக துதித்து கொண்டிருக்கிறோமா? That is one of the signs of the Holy Spirit's filling. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது துதி அதிகமாக எழும்பும். Secondly, இந்த அபிஷேகம் என் மேல் வரும் பொழுது என்ன நடக்கும்னா, நான் கர்த்தருக்கு தைரியமாக நான் சாட்சியாக நிற்பேன். I will be bold in my witness for the Lord. வேதத்தை அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆதி திருச்சபை ஒரு உபத்திரத்துக்குள் கடந்து வந்த திருச்சபையாக இருந்தது. If you read the book of Acts, you will read that the early church was a church that was threatened. ஆண்டவரின் பெயரை, ஆண்டவரின் செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறக்கூடாது என்ற விதமாக மிரட்டி வைத்திருக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக காணப்பட்டது. இயேசு பற்றி சொல்லக்கூடாது, இயேசு பற்றி சாட்சி கொடுக்கக்கூடாது என்று விதமாக ஒரு மிரட்டல் மூலமாக உபத்திரத்திற்குள் கடந்து வந்த ஒரு திருச்சபை. அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சபையாக கூடி அவங்க ஒருமனப்பட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும். The church gathers and they begin to pray. And they pray together and they ask God, give us more of your spirit. இன்னும் அதிகமாக உம்முடைய ஆவியானவர் நிரப்புதல் எங்களுக்கு வேண்டும், அதிகமாக அபிஷேகம் வேண்டும் என்று அதிகமாக அபிஷேகத்துக்காக அவங்க ஜெபித்தாங்க. வசனம் சொல்லுது, இந்த அதிகமாக அபிஷேகம் மேல் வந்த போது when the Holy Spirit anointing increased, they became bold. இந்த அபிஷேகம் அவங்களுக்குள் நிரப்பப்பட்ட பொழுது, அதிகமாக ஆகப்படுது, அவங்க தைரியமாக மாறினாங்க. அவங்களுக்குள் ஒரு 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 திட நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரு தைரியம் இருந்தது, ஒரு பலம் இருந்தது. They were bold, they were courageous and there was a new strength in them. அவங்களுக்குள்ள ஒரு பலம் வந்தது. இயேசு கிறிஸ்து தான் மேசையா என்று சொல்லி, அவர் தான் வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி அவங்க பின்வாங்கவில்லை. They began to go forward and preach the good news that Jesus Christ is the Messiah, that he is the way, the truth and the life. அவங்களுக்குள் ஒரு தைரியம் வந்தது, ஒரு பலன் வந்தது. அவங்க இவ்விதமாக அபிஷேகப்பட்டு தைரியமாக ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 13:14 இவ்விதமாக சொல்லுகிறார். John's Gospel chapter 16 verses 13 to 14. Jesus said that the church or the disciples will experience threatening times. சீஷர்கள் இவ்விதமாக மிரட்டப்பட்ட உபத்திரத்துக்குள் காலத்துக்குள் அவங்க கடந்து சொல்வாங்க என்று இயேசு ஏற்கனவே நம்முடைய சீஷர்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் விலகும் பொழுது அந்த நாளிலே ரட்சிப்பின் செய்தி தான், ரட்சிப்பின் வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து வந்தது. When the Holy Spirit fell upon the 120 that was praying, the words of salvation, ரட்சிப்பின் வார்த்தைகள்
வேர்ட்ஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தன் வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் வார்த்தைகள் தான். கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் இவ்விதமாக ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் அவர்கள் மூலமாக பேச ஆரம்பித்தார். The Holy Spirit began to speak to them about salvation, about holiness, about unity. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூலமாக பரிசுத்தத்தை பற்றி, ரட்சிப்பை குறித்து, ஒற்றுமை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார். The more we are filled with God's Holy Spirit, the more we will praise Jesus, and the more boldness, strength and courage we will possess. அதிகமாக ஆண்டவர் ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் அதிகமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். அது மட்டுமில்லை, தைரியமாக பலன் கொண்டு அவருக்காக சாட்சியாக நிற்போம். அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியாக நிற்கிறேனா? Am I a bold witness for Jesus Christ? அப்படி இல்லைவிட்டால் அதிகமாக ஆவியின் அபிஷேகத்தை கேட்போமாக. If we are not, then let's ask the Spirit of God to continue to fill us so that we will be a bold witness for Him. அவருக்கு ஒரு தைரியமான ஒரு சாட்சியாக நிற்போமாக. பரிசுத்த ஆவியானவர் வரப்பொழுது என் வாயின் வார்த்தைகளை அவர் மாற்றுவார். When the Holy Spirit comes upon me, when I am filled by the Holy Spirit, my words will be transformed. இரண்டாவதாக, when the Holy Spirit comes upon me, the way I live will be transformed. பரிசுத்த ஆவியானவர் மேல் வரப்பொழுது இரண்டாவதாக என்ன நடக்கும்னா, நான் எப்படி வாழுகிறேன், எப்படி நடக்கிறேன், என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை முறை மாறும். Holy Spirit will transform the way I live, the way I walk my Christian life. என் கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் எப்படி வாழ்ந்து வருகிறேனோ அதை யாவற்றும் அவர் மாற்றுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். When you read the Bible, you realize one thing. The Bible is basically a book of walking. வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வேதமானது ஒரு வாழ்ந்து காட்டுகிற, நடக்கின்ற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, புரிய மாட்டேங்குது. Let me explain what I mean by a walking book. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படிக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு கூட சஞ்சலித்தாங்க. When God created Adam and Eve, they were humans who were always walking. அவங்களுக்கு வாகனம் இல்லை, ஓகே, உண்டு இல்லை. ஆண்டவரோடு கூட எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க. They had no cars, they had no other facilities. So in the garden, they were all the time walking. தோட்டத்தில் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தார்கள். God visited them every day. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்தார். அப்ப ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட நேரத்தை செலவித்தார். Every day God will come and spend time with Adam and Eve, walking with them in the garden. தோட்டத்தில் அவங்களோடு கூட சஞ்சலித்து அவங்களோடு கூட நடந்து நேரத்தை செலவித்தவராக காணப்பட்டார். It was through the daily walks, இந்த அன்றாட நடத்தை மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். God taught them many things. He taught them about love. He taught them about time. He taught them of the many truths about himself. தன்னை குறித்து, அன்பை குறித்து அநேக சத்தியங்களை ஆதாம் ஏவாளுக்கு இவ்விதமாக ஒவ்வொரு நாள் சந்தித்து சஞ்சலிக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்தார். The daily walk, they learned about what it means to be made in the image of God. ஆண்டவர் சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்ன, அதன் அர்த்தம் என்ன, எப்படி தேவ மகிமைக்காக ஆண்டவர் அவர் படித்தார் என்று அவங்க அறிந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, they learned to walk to become one with God. ஆண்டவரோடு கூட நடந்து அவரோடு கூட இசைந்து நடக்க அவங்க கற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவரோடு கூட புரிஞ்சு கொள்ளவும், ஒருவரோடு கூட நடந்து கொள்ளவும், ஆண்டவர் படைத்த படைப்பிலே எல்லாம் அதை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் அந்த நடத்தையிலே, அந்த சஞ்சலிப்பின் நேரத்தில், நடக்கிற நேரத்தில் யாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். God taught them how to live. எப்படி வாழணும் என்று ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சந்திக்க பொழுது கற்றுக் கொடுத்தார். He taught them
how to live, taught them the right way every day. ஒவ்வொரு நாளும் சரியான வழியிலே சரியான முறையிலே நடக்கணும் என்று ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வரும் பொழுது, என்னை நிரப்பும் பொழுது, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும் பொழுது நான் என்னத்தை அறிந்து கொள்வேன் என்றால், ஆண்டவர் ஒரு புது வழியிலே அவரோடு கூட நடக்க ஆண்டவர் விரும்புகிறார். When the Holy Spirit comes upon me, when the Holy Spirit continues to fill me every day, I now learn a new walk, a walk that is spirit filled and spirit led. நான் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஆவியானவரால் நடத்தப்படவும் மட்டுமில்லை, ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொள்வேன். I will learn to walk with God. ஆண்டவரோடு கூட சஞ்சலிக்க நான் கற்றுக்கொள்வேன். What do I mean by that? ஆண்டவரோடு கூட நடப்பது. What do I mean by walking with God? ரோமர் 6:4, Romans 6:4, ரோமர் 6:4. The Bible Paul talks about a newness of life. வாழ்க்கையிலே ஒரு புதுமை, ஒரு மாற்றம். ஆண்டவர் என்னை இயேசு கிறிஸ்துவை போல் அவர் மாற்றிக்கொண்டு இருக்கின்றவராக இருக்கின்றார். I will walk in the newness of life, becoming more and more like Jesus. ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியால் நடத்தப்பட்ட வாழ்க்கை என்ன ஆகணும் என்றால், ஆண்டவர் என்னை அவரை போல மாற்றுகிறவராக இருக்கின்றார். When I walk a spirit-led life, Jesus is transforming me, making me becoming more like him. A newness of life. வாழ்க்கையிலே ஒரு புதுமை. அது ஒன்று. 1 யோவான் 2:6. 1 யோவான் 2:6. 1 John 2:26. 1 John 2:6. 1 John 2:6. 1 யோவான் 2:6. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், you will walk as Christ walked here on earth. எவ்விதமாக பூமியிலே இயேசு கிறிஸ்து நடந்தாரோ வாழ்ந்தாரோ அதன் போல நாம் வாழுவோம், நடப்போம் என்று வேதம் சொல்கிறது. எப்ப பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வரும் பொழுது, எப்ப பரிசுத்த அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட்டு நடத்தும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்து நடந்தது போல் நான் நடப்பேன். I will walk as Christ walked. அவரை போல் நான் நடப்பேன். 1, I become like him. 2, I will walk like him. அவர் போல நான் மாறுவேன், அவர் போல நான் நடப்பேன். எபேசியர் 5:8. Look at Ephesians 5:8. எபேசியர் 5:8. எப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவனான இருந்தேன் என்றால், வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் எப்படி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க. The Holy Spirit will teach me to walk as children of light. அப்பதாங்க இந்த உலகத்துக்கு நான் ஒளி வீச முடியும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். The Holy Spirit will teach me to be the children of light. That's only when can I shine, be the light of the world. The Holy Spirit will teach me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் எப்படி ஒளியிலே நடக்க. Children that walk in light bring healing and wholeness. ஒளியிலே நடக்கின்ற பிள்ளைகள் சுகத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் இந்த குழப்பமான அழிவுக்குள் நிறைந்த உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. நான் ஆவியிலே நடக்கும் பொழுது இவ்விதமாக ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர முடியும். Only when I walk in as the children of light can I bring this healing and this wholeness to this broken world. எபேசியர் 5:15. Ephesians 5:15. It tells me how to walk as people full of wisdom, knowledge and revelation. எபேசியர் 5:15 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஞானமுள்ள மக்களாக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து வர, எப்படி நடந்து வர ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார்.
அறிவை ஆண்டவர் கொடுப்பார், வெளிப்படுத்தலை ஆண்டவர் கொடுப்பார். God will give us, Jesus will give us wisdom. The Holy Spirit will give us wisdom. பரிசுத்த ஆவியானவருக்கு ஞானத்தை கொடுப்பார். He will give us wisdom. He will give us knowledge. நமக்கு அறிவை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தலை கொடுப்பார். He will give us revelation. அதனால தான் பாருங்க, நீங்க புதிய பாட்டில் பவுல் எழுத கடிதங்கள் யாவற்றையும் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி ஆவியால் நிரப்பப்பட்டு தொடர்ந்து நிரப்பிக் கொண்டு இருங்க என்று அது ஒரு தொடர்ந்து ஒரு காரியமாக காணப்பட்டது. அவர் போதித்தார். He taught. That's why Paul in all his writings kept teaching the church, be filled with the Holy Spirit. ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த நிரப்புதல் வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை முழுமையாக மாற்றிக்கொண்டே இருப்பார். He will continue to transform us every day. God wants to give us a new language, the language of heaven. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது மொழியை கொடுக்க ஆசைப்படுகிறார். பரலோகத்தின் மொழி, கர்த்தரை துதிக்கின்ற மொழி, தைரியமாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு மொழி, language of praise and a language of courage, of boldness to be witnesses to Jesus. அது மட்டும் இல்லை, we must understand what God wants to do in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார், ஒரு அறிவை கொடுக்க ஆசைப்படுகிறார், ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்க ஆசைப்படுகிறார். இது யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய ஆசைப்படுகிறார். Friends, two things happen according to Acts chapter 2 when the Holy Spirit comes upon you. இரண்டு காரியங்கள் நடக்குது. ஒன்று, நான் பேசுகின்ற முறை மாறுகின்றது. ரெண்டாவது, நான் நடக்கின்ற வழி மாறுகிறது. நான் எப்படி வாழுகிறேன், என் வாழ்க்கை மாறுகிறது. My language changes, the way I walk, the way I live changes when the Holy Spirit comes into my life. When He fills me. கேள்வி இது தாங்க, are you using the language of heaven, and are you walking the way Jesus wants us to walk? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பரலோகத்தின் மொழியின் மூலமாக நான் பேசி வருகிறேனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற வழியிலே நான் வாழ்ந்து வருகிறேனா? Am I being a person bold in my witness? என் சாட்சியிலே நான் தைரியமாக இருக்கிறேனா? நான் ஆண்டவரை துதிக்கிறேனா? Are we people who walk a holy walk? ஒரு பரிசுத்தமான நடத்தை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேனா? நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். The Lord's desire is that you and I will be filled every day by the Holy Spirit, so that what we say and how we live will make a difference. நான் என்ன பேசுகிறேனோ, நான் எப்படி வாழுகிறேனோ, இந்த உலகத்தில் அது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி நடக்கும்? How will that happen? நான் எப்போ என் சித்தத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். It will only happen when I surrender my will and make it His will. என் சித்தம், என் விருப்பம், என் ஆசை எல்லாவற்றும் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், நீர் எதை சித்தம் கொள்கிறீரோ அது நடக்கட்டும். என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் நம்மேல் விடுவிப்பார். It's only when we surrender ourselves and tell, not my will, but your will, cleanse me, purify me, fill me with your power and presence. Only when we do that will the Holy Spirit come and fill and transform our lives. அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார், நம்மை மறுரூபமாக்குவார். அது வரைக்கும் நடக்காதுங்க. முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். Let's completely surrender ourselves to the Holy Spirit and say, come fill me, come pray with me. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. Let's pray. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காரத்தை நன்றி. Thank you for your word.
Thank you, Lord, that the Holy Spirit comes and transforms each and every one of us. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரம் பொழுது நிரப்பம் பொழுது நம்ம யாவையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். இந்த கால வேளையில் கூட ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாக எங்களை சரணடைகிறோம் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். Lord, we want to surrender ourselves and ask that you will fill us with your Holy Spirit. ஆண்டவரே, எங்களை சுத்திகரி, எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உமக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Lord, we want to live a life that will bring honor, praise and witness to you. எங்களை நிரப்ப ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக நிரப்ப ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எப்பொழுதும் ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கை மட்டும் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவர். இந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடி ஆண்டவரே, உம்மோடு பிள்ளைகளாக உம்மோடு சஞ்சலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர உதவி செய்யும். Lord, help us to live a life that will please you in all ways, to walk with you just like Adam and Eve. ஆதாம் ஏவாள் எப்படி ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடந்தாங்களோ அவ்விதமாக உம்மோடு கூட நடக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே. அதுவே எங்களுடைய வாஞ்சி ஆண்டவரே, உம்மோடு இருப்பது தான். இந்த ஆண்டு இந்த நாள் கூட அவ்விதமாக ஒரு நெருப்புதலை நீ தாரும். Give us that anointing of God. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையானது கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. டைம் டு பிளஸ் த லார்ட். ஆகிய நம்முடைய அசோபாக்கையும் காணிக்கை நம் கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு கொடுக்குவதை நாம் கொடுத்துருவோம். whatever we have to give to the Lord, let us give to the Lord. ஆண்டவருக்கு இந்த அசோபாகம் சொந்தம். காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் இந்நாள் வரை கண்ணின் மணி போல் இந்த யாவையும் காத்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசிரித்து வந்திருக்கிறார். அவர் போல் ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. There is no one as good as the Lord. He is taking care of us. He has blessed us. He has provided for all our needs. It's a time for us to bless Him. So take your tithes. உங்கள் காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் தசபாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன். எங்கள் யாவற்று மேல் இரக்கத்தை காண்பித்து எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பை வெளிப்படுத்தி எங்கள் எல்லாரையும் அப்பா உங்களுடைய கிருபையினால் நீ முடிச்சுட்டுறதுக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே எங்கள் தசபாகத்தையும் காணிக்கையும் உங்களிடம் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அது உமக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். கொடுக்கிற கரங்கள், உள்ளங்கள், குடும்பங்கள் யாவற்றும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக, உங்களுடைய கிருபை நிமித்தமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Bless every hand and every family that gives their tithes and offerings. Lord, as they meet the needs of the kingdom of God, you will also meet the needs of every individual and family. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடுமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி
நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தையும் நிறுவும் போதுமான பலியில் சேர்த்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நினைவூட்டு நியமத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளந்து நாங்கள் அதை அனுசரித்து வரப்படி அந்த பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றறிகிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளேன். உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தை உயிர்த்தெழுதிலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்தை வாங்க போகிறோம். அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறுப்பதை இது செய்கின்றார். அப்படியே ராமிச்சு பண்ண பின்பு பாத்திரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய இந்த ரத்தம், இதை பானம் பண்ணமெல்லாம் இதை வீடுக்குள் பறிகள் என்று செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் கட்டினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்க, உங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்கி புசிங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் திருரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நீர் உம்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமீன். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me greet you with some announcements for the coming week. வர வாரத்தில் புதன்கிழமை வழக்கமாக நம்முடைய சபை ஜெப வேலையை நாம் அனுசரிக்க போகிறோம். We continue to meet for prayer on Wednesday. This Wednesday இரவு 8 மணிக்கு உங்கள் யாவையும் இந்த ஜெப நேரத்துக்கு அன்போடு நாம் வரவேற்கின்றோம். We want to welcome all of you to our prayer time this Wednesday. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த ஜெப வேலை நடைபெறும். வழக்கமாக நம்முடைய வேதாராய்ச்சி வர வெள்ளிக்கிழமை நாம் தொடருவோம். வெளிப்படுதல் சுவிசேஷத்தில் இந்த 7 சபைகளை நாம் தியானம் செய்து வருகிறோம். தொடர்ந்து இந்த சபைகளை குறித்து நாம் தியானம் செய்வோம். On Friday at 8 p.m. we will have our Bible study. We are looking at the book of Revelations, particularly the 7 churches. We will continue our study of the 7 churches. அப்போ 7 சபைகளை குறித்து தொடர்ந்து நம்முடைய வேதாராய்ச்சியை நாம் நடத்துவோம். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த வேதாராய்ச்சி நடைபெறும். ஆகிய இந்த 2 நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல,
பங்கு பெறுங்க, மற்றவர்கள் சொல்லுங்க. Pray for these 2 programs, participate and tell others, invite others to come so that they can also be blessed. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆராதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். We will bring our service to a close and we want to thank God for speaking to us. பரிசுத்த ஆவியானவரை பற்றி எப்படி அவர் ஆவியால் நிரப்பப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்து வரோம். Let us live the way Christ wants us to live, to be filled with His Spirit at all times. எப்பொழுதும் அவர் ஆவியால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற மக்களாக நாம் வாழ்ந்து வருவோமாக. ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காராஜா நன்றி. எங்களோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, அவிதமாக ஒரு ஆவி நிறைந்த வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வர உதவி செய்யும். என்ன இருந்தாலும் ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஞானம், நீரே எங்களுக்கு ஆண்டவரே அறிவாக இருக்கின்றேன், நீரே எங்களுக்கு வெளிப்படுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்காக நாங்கள் வாழ்ந்து வரவும் சாட்சிகளாக இருக்க அந்த பலத்தை, தைரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட, Lord, even as we go towards a new week, we pray that your peace and your presence will come with us. உம்முடைய சமாதானம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த MCO காலத்தில் எங்கள் யாவையும் நீர் காத்துக்கொள்ளும். Lord, watch over each and every one of us during this MCO period. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. Amen. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சபைவாரையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.